سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுவது, அவர்களை நேசிப்பது, அவர்களோடு இருப்பது என்பது ஒரு இபாதத். பெருமானாரை பின்பற்றுவது எப்படி ஒரு முக்கியமானதோ அதுபோல நபிகள் பெருமானாரை மதிப்பதும் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் இபாதத். நபிகள் பெருமானாரோடு அந்த சஹாபிய பெருமக்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார். மன்னர் மர்வான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோடு பேசிக்கொண்டிருக்கிற போது சற்று சத்தமாக பேசிக்கொண்டிருந்தார். அப்போது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இது மஸ்ஜிதுன் நபவி, நபிகள் பெருமானார் இங்கே இருக்கிறார்கள், இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும், உங்கள் சத்தங்களை உயர்த்தாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்போது மன்னர் சொன்னார், அது வாழ்கிற போது சரி, இருக்கும்போது நம்ம சத்தம் போட்டு அவங்க முன்னாடி பேசக்கூடாது, சகஜமாக நம்ம பேசுகிற மாதிரி ரசூலாட்ட போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு குரானில் இருக்குது, அது வாழும்போது தானே அப்படின்னப்போ சொன்னார்கள், இல்லை, அவர்கள் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான், இந்த நேரத்திலும் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும், பெருமானாருக்கு முன்னால் சத்தம் உயர்த்தக்கூடாது. அல்லாஹ் ரெண்டு சாராரை பற்றி அந்த குரான் வசனத்தில் அடுத்து சொல்லுகிறான். பெருமானாரோடு தங்களை பணிமாக்கி கொண்டவர்கள், பெருமானாரை கண்ணியப்படுத்தி வாழ்ந்தவர்கள், இவர்களை அல்லாஹ் உயர்த்தினான். அல்லதீன யுனாதுனஹும் மின் வராயில் ஹுஜராத், அறைகளுக்கு வெளியே இருந்து கூப்பிட்டு அவர்களின் கண்ணியத்தை தெரியாமல் நடந்தவர்களுக்கு கைசேதம் உண்டானது என்று குரான் வசனம், ரெண்டு வசனம் இங்கே வருது. ரசூலுல்லாவுக்கு முன்னால் எவ்வளவு கண்ணியமாய் நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான் என்று நபிகள் ஹஜ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள். ரசூலுல்லா நடந்த பூமியில் நான் செருப்பு போட்டு நடந்தால் பெருமானாருடைய அந்த பாத சுவடுகள் மீது நான் நடப்பது போல எனக்கு உணர்வு வருது. எனவே நான் இங்கே மதீனாவில் எங்கே போனாலும் செருப்பு போட மாட்டேன். இது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தனிப்பட்ட அன்பின் வெளிப்பாட்டை நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸு, அதை நடத்துறதுக்கு முன்னால் பெருமானாரை கண்ணியப்படுத்துகின்ற விதத்தில் அவர்கள் தங்களை அத்தர் பூசிக்குவாங்க, கோட்டு போட்டுக்குவாங்க, தலப்பா கட்டி கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று மஸ்ஜிதுன் நபவியில் பாடம் நடத்துகிற போது பெருமானாருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள். உலகத்தில் ஒவ்வொரு மன்னரும் என்றும் அடையாளத்தை விட்டுட்டு போவாங்க. கோட்டைகள் இருக்கும், இதாக இருக்கும், ஏதாவது ஒரு அலுவலகங்களை விட்டு போவார்கள், அடையாள சின்னங்களை வைத்து விட்டு போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அடையாளத்தையும் விட்டுட்டு போகல. வீடு கூட இன்றைக்கி நமக்கு கிடையாது, அந்த மாடலில் இல்லை. ரசூலுல்லா கட்டின மஸ்ஜிதுன் நபவி இன்றைக்கி இல்லை, அந்த இடம் இருக்குது, கட்டிடங்களெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. எது மாறாமல் இருக்கிறது என்றால் பெருமானார் மீது நாம் வைத்த அன்பு மாறாமல் இருக்கிறது. பெருமானார்களுடைய நேசம் நம் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த நேசத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து விட்டு போயிருக்கிறார். சஹாபிகள் காலத்துக்கு பிறகு வந்த புகாரி, இமாம் முஸ்லிம், இது போன்ற 6 கிதாபுகள் இருக்கல்லவா, அந்த புத்தகங்களை எழுதியவர்கள், அதில் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த புக்கை எழுதிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை எழுதி முடித்து விட்டு அந்த புத்தகங்களை எல்லோரிடத்திலும் கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், மன்கான ஹாதல் கிதாபு ஃபி பைத்தி, யார் வீட்டில் இந்த கிதாப் இருக்கோ, திருமிதி கிதாப் இருக்கிறதோ, அந்நபியு யதகல்லமு ஃபீஹி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு பேசிக்கிட்டு இருப்பதைப் போல என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு உரையாடுகிறார்கள். எதை கொண்டு உரையாடுகிறார்கள் என்றால் அவர்களின் ஹதீஸுகளின் வழியிலே நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனை பேர் நாம் பெருமானாருடைய ஹதீஸுகளை வாசிச்சிருக்கிறோம்? குர்ஆன் வாசிக்கிறது ரொம்ப குறைவு என்கின்ற போது ஹதீஸுகளை வாசிப்பது ரொம்ப ரொம்ப குறைவு. ஹதீஸில் இன்றைக்கு தமிழாக்கங்கள் வந்து விட்டது. புகாரி தமிழாக்கம், முஸ்லிம் தமிழாக்கம், சிஹா சித்தா என்று சொல்லக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட 6 தொகுப்புகள், அது எல்லாம் தமிழில் வந்துருச்சு. நம்ம வீடுகளில் ஹதீஸ் தொகுப்புகள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று படிக்கப்படுகிற அந்த ஹதீஸு, அந்த வீட்டில் எந்த வீட்டில் அந்த ஹதீஸ் தொகுப்பு இருந்து வாசிக்கப்படுகிறதோ அதை நபிகள் பெருமானார் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்றதொரு உணர்வு அங்கே உண்டாகிறது. எனவே ஹதீஸ் தொகுப்புகளை நாம் அதிகம் படிப்பதற்கு முன்வர வேண்டும். அதை வாங்கி வீடுகளில் வைக்கணும். கண் படுற மாதிரி முன்னாடி எடுத்து வைக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அது ஹதீஸ் தொகுப்புகளை எடுத்து படிக்கின்ற பண்பை நாம் வளர்த்து வைக்க வேண்டும். இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பினுடைய பல்வேறு தரங்கள் உண்டு. சஹாபிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிரிய மாட்டாங்க. பெருமானார் இருக்கிற போது பெருமானாரை சுற்றி சுற்றியே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியான் ஒருத்தர் இருந்தார். பெருமானாரோடு இருந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு இரவு நேரம் அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினச்சி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற போது இரவு நேரத்தில் ஒரு தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் எந்திரிச்சா ரபியா வீட்டு வாசலில் இருக்கிறார். ரபியர்கள் கேட்டார்கள், ரபியா இப்போ தான் திருமணம் முடித்த மணமகன், நீங்கள் வீட்டுக்கு போக சொன்னே போகலையா அப்படின்ன போது அவர் சொன்னார், நான் வீட்டுக்கு போனேன், ஆனால் உங்கள் நினைவு எனக்கு வந்து கொண்டே இருந்தது. எனவே நான் இரவிலே வந்து விட்டேன், இங்கே நான் படுத்து விட்டேன், இங்கே உறங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சல் யா ரபியா, ரபியாவை கேளு, உனக்கு என்ன வேணும்? இந்த உலகத்தில் என்ன கேட்கிறாய்? மறு உலகத்தின் வெற்றிகளில் நீ என்ன கேட்குற? உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் என்று சொன்னபோது ரபியா சொன்னார், முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலையும் உங்களோடு இருக்கணும் அப்படின்னு எனக்கு துஆ செய். சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, அந்த சொர்க்கத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். அந்த சொர்க்கம் எனக்கு எப்படி இருக்கணும்னா அது உங்களோடு இருக்க வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற போது பெருமானாரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு அங்கே இருந்தது. நம்ம எப்படி ரசூலோடு இருப்போம் அப்படின்னா, பெருமானார் அவருடைய சுன்னத்தின் வாயிலாக நம்மோடு இருக்கிறார்கள். பெருமானாரின் சுன்னத்துக்களை எந்த அளவுக்கு நம்மோடு நாம் அதை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு பெருமானாருடைய தொடர்பில் நாம் இருக்கிறோம். நம்முடைய பேச்சிலே, எழுத்திலே, நம்முடைய அன்றாட புழக்க வழக்கங்களிலே, தூங்கி எழுந்ததிலிருந்து நாம் உறங்க போகிற வரை எத்தனையோ சுன்னத்துக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த சுன்னத்துக்களை பின்பற்றுகிற போது நமக்கு என்ன உணர்வு வர வேண்டும்? இதை நான் செய்வதல்ல, இதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், எனவே நான் இதை செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதை நான் செய்வதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு காட்டிட்டு போனாங்க, அதனால் நான் இப்படி செய்கிறேன். அவங்க பிரியப்பட்டாங்க, நான் இப்படி பிரியப்படுறேன். இதுதான் அன்பின் வெளிப்பாடு. சில சஹாபிகள் பாத்திரத்தை சால்னா வச்சா கரண்டி வச்சு சுரக்காவை தேடுவார்கள். ஏன்னு கேட்டதுக்கு சொன்னார்கள், ரசூலுல்லாவுக்கு முன்னால் சுரக்கா சால்னா வச்சா சுரக்காவை எடுத்து அதை மட்டும் அரித்து போட்டு சாப்பிடுகிற பண்பு ரசூலுல்லாட்ட இருந்துச்சு. அந்த காயை ரொம்ப பிரியப்படுவாங்க. அதை தேடுவது ஒரு சுன்னத்துன்றதுனால நான் அப்படி செய்கிறேன் என்று இந்த பெரியவர்கள் சொல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போல செய்கிற பண்பு, பெருமானாருடைய சுன்னத்துக்களை வாழ்க்கையில் எத்தனை நம்மிடம் இருக்கிறது என்று பார்க்கிற பண்பு நம்மிடத்தில் உருவாக வேண்டும். அல்லாஹ் தஆலா பெருமானாரை பின்பற்றுவதன் மூலமாக, அவர்களுடைய சுன்னத்துக்களை நேசிப்பதின் வாயிலாக அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்கின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.